ராஜேஸ்வரி வணக்கம். ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை தொடர்பாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் பாடலாசிரியரும் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய நிர்வாகியுமான ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலமாக பல்வேறு நற்பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அதே பெயரில் நடிகை ஜெயலட்சுமியும் ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை அதே பெயரில் வெப்சைட், அதாவது இணையதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு பக்கங்கள் மூலமாக பண மோசடி செய்வதாகவும் இதன் மூலமாக மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வருவதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்து ஸ்நேகன் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து நடிகை ஜெயலட்சுமியும் இதே குற்றச்சாட்டை, அதாவது ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை என்பது தனக்கு சொந்தமானது என்றும் அதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் அதனால் தனக்கு சொந்தமான அந்த அறக்கட்டளையை வேறு யாருக்கும் உரிமை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அதன் காரணமாக ஸ்நேகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனக்கு சொந்தமான ஸ்நேகம் என்ற அறக்கட்டளையே அவர் சொந்தம் கொண்டாடி வரக்கூடிய காரணத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை ஜெயலட்சுமியும் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை தொடர்பாக போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்ட காரணத்தால் எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து தன் மீதான இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாடலாசிரியரும் நடிகரும் அதே போன்று மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகியுமான ஸ்நேகன் மனு தாக்கல் செய்திருந்தார். அதையடுத்து ஸ்நேகன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு போதிய முகாந்திரம் இல்லை என்ற ஒரு காரணத்தால் அவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டது. அதே போன்று நடிகை ஜெயலட்சுமி மீதான வழக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து திருமங்கலம் போலீசார் இன்று காலை ஜெயலட்சுமி இல்லத்துக்கு சென்று அவருடன் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை மூலமாக அவர் பல்வேறு தரப்பிடமிருந்து பணம் பெற்றதாகவும் அதன் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தெரியவந்திருக்கிற காரணத்தால் அவர் இல்லத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ஸ்நேகம் என்ற அறக்கட்டளை மூலமாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி பல்வேறு முறைகேடுகள் செய்திருப்பதாகவும் ஏழைகளிடம் அதே போன்று ஏழைகளுக்கு உதவுவதாக என்று கூறி பல்வேறு தரப்பிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் புகார் என்பது நிரூபிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய காரணத்தால் அவரை கைது செய்திருப்பதாக திருமங்கலம் போலீசார் தெரிவித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். ராஜேஸ்வரி.